இது உங்கள் பக்தி ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல். ஒரு ஆன்மீக தேடல். சோஷியல் மீடியா பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பக்தி ஹைலைட் சேனலின் வாயிலாக நமது வாழ்வின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் கோவில் ஸ்தலங்களையும் வாழ்வில் மேன்மையடையும் வகையில் சில ஜோதிட தகவல்களும் சில ஆன்மீக குறிப்புகளையும் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜோதிடம் எப்பொழுது பார்க்க வேண்டும், ஜோதிடம் பார்ப்பதால் என்ன பயன். பொதுவாக ஜோதிடம் என்பது ஜோதி இருக்கும் இடம், அதாவது வாழ்க்கைக்கு காட்டும் வெளிச்சம் என்று கூறுகிறோம். ஆயக்கலைகள் 64, அதில் ஜோதிடத்தை நாம் வேதத்தின் கண்கள் என்று குறிப்பிடுகிறோம். ஜோதிடம் ஒளியை பற்றிய அறிவை நமக்கு உணர்த்துகிறது. ஜோதிடத்தில் பஞ்சாங்கம், கிரக நிலைகள், கிரகத்தின் சஞ்சாரம் இதை பொறுத்து ஆய்வு செய்யும் ஒரு அற்புத கலையாகும். பஞ்சாங்கம் 5 அங்கங்களை கொண்டது. அவை வாரம், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம் ஆகியவை ஆகும். வாரம் என்பது நாம் பிறந்திருக்கும் கிழமையையும், நட்சத்திரம் அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள நட்சத்திரங்களில் நாம் பிறந்திருக்கும் நட்சத்திரத்தையும், திதி என்பது வளர்பிறை பிரதமை முதல் அமாவாசை வரை நாம் பிறந்திருக்கும் திதியையும் குறிக்கும். கரணம் மொத்தம் 11 கரணங்கள் உள்ளன. அதில் நாம் பிறந்திருக்கும் கரணம் எது என்பதையும், யோகம் 27 நாம யோகங்களில் நாம் பிறந்திருக்கும் யோகம் எது என்பதையும், அத்துடன் ஒரு மனிதன் பிறக்கும் போது அன்றைய நாளின் கிரக நிலைகள், அதாவது அவன் பிறந்த போது கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தது, தற்போது உள்ள கிரகங்களின் சஞ்சாரத்தையும் அவருக்கு நடக்கும் தசாபுத்தி அந்தரத்தையும் பொறுத்து பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. ஜாதக முறை. ஒரு மனிதன் பிறந்தபோது உள்ள கிரக நிலைகள் தற்போது உள்ள கிரக சஞ்சாரத்தை பொறுத்து ஒரு தனி மனிதனின் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. அந்த மனிதன் அவனுடைய வாழ்நாளில் எதை அனுபவிக்கப் போகிறான், என்னென்ன பலன்கள் அவனுக்கு கிடைக்கும், எந்த தசாபுத்தி காலங்களில் கிடைக்கும் என்பதை கணக்கீடு செய்யும் ஒரு முறைதான் ஜாதகம். ஒருவரின் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், பாலினம் இதை கொண்டு ஒரு மனிதனின் வாழ்நாள் பலனானது கணிக்கப்படுகிறது. பிரசன்ன முறை. ஒரு ஜாதகர் கேள்வி கேட்கும் நேரத்தில் அந்த சமயத்தில் கிரகங்கள் இருக்கும் அமைப்பினை பொறுத்து பலன்களை உரைப்பது பிரசன்ன முறையாகும். பிரசன்ன ஜோதிடத்தில் 30க்கும் மேற்பட்ட பிரசன்ன முறைகள் உள்ளது. பொதுவாக பிரசன்னம் என்பது ஒரு பிரச்சனையை குறித்து கேள்வி கேட்கும் நபருக்கு அன்றைய நாளின் கிரக நிலைகளையும், பிரசன்னம் பார்ப்பவர் மற்றும் பிரசன்னம் சொல்பவர் இருவருடைய குலதெய்வ அனுகிரகத்தை பொறுத்தும் பலன்கள் வெளிப்படும் விதம் ஆகும். உதாரணமாக, ஒரு மோட்டார் பைக் காணாமல் போய்விட்டது என்று ஒரு நபர் கேள்வி கேட்கிறார் என்றால், அந்த பைக் உண்மையிலேயே காணாமல் போய்விட்டதா, அல்லது நண்பனிடம் கொடுத்து மறந்துவிட்டாரா, யார் திருடியிருக்க வாய்ப்பு உள்ளது, அல்லது அந்த பைக் கிடைக்குமா போன்ற பதில்கள் பிரசன்னம் கேட்ட நேரத்தில் கிரக நிலைகளை கொண்டு ஆய்வு செய்யும் ஒரு அற்புதமான கலையாகும். ஜாதகத்தில் ஒரு தனி மனிதனின் பிரச்சனையை தெரிந்து கொள்கிறோம். பிரசன்னத்தின் மூலம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருந்தால் உரிய வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் மூலம் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். பிரசன்னம் ஜாதகத்தை விட நுட்பமான பலனை தரும். அதாவது ஜாதகம் என்பது மனிதனின் வாழ்நாள் காலகட்டங்கள் முழுவதையும் சொல்வது. ஆனால் பிரசன்னமானது வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட பகுதி, அப்போதைய சூழ்நிலையை மட்டும் குறிக்கிறது. அதாவது ஓராண்டு காலத்திற்குள் மட்டுமே இது பொருந்தும். பிரசன்னத்தில் கர்மாவிற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதாவது நமது வம்சாவளியாக தொடரும் பிரச்சனை, அதற்கான காரணம் மற்றும் குலதெய்வ அனுகிரகம்
மற்றும் வழி வழியாக கும்பிட்ட தெய்வத்தை மறந்ததால் இழந்த அதிர்ஷ்டம் தற்போது வரை பிறந்த கால தோஷம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறதா என்பது போன்ற விஷயங்களையும் அதற்கான தீர்வு என்ன என்பதும் பிரசன்னத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஜோதிடம் எப்பொழுது பார்க்க வேண்டும்? வாழ்வில் ஒரு முக்கிய முடிவை எடுக்கும் பொழுது, தற்போது உள்ள பிரச்சனையை கடந்து செல்வதற்கு, அடுத்த வளர்ச்சி கட்டத்திற்கு செல்லும் முன்பு, ஒரு குழந்தை பிறந்தவுடன், பெண் குழந்தைகள் பூப்பு எய்தியவுடன், வீடு வண்டி போன்ற புதிய முயற்சிகள் தொடங்கும் முன்பு, குழந்தைகளை என்ன படிக்க வைப்பது என்ற குழப்பத்தில் இருக்கும் பொழுது, இனம் புரியாத மனக்கவலைகளில் இருக்கும் பொழுது, தொடர்ந்து மருத்துவ செலவு அல்லது வீண் விரயங்கள் ஏற்படும் காலகட்டங்களில் குலதெய்வம் தெரியவில்லை அல்லது குலதெய்வ கோவிலுக்கு செல்லவே முடியவில்லை என்பது போன்ற சூழ்நிலைகளில் ஜோதிடம் பார்ப்பது என்பது மிகவும் உகந்ததாக இருக்கும். ஜோதிடம் பார்ப்பதால் என்ன பயன்? ஒரு சுப நிகழ்ச்சி என்பது நம் வாழ்வின் முக்கியம் என கருதப்படுகிறது. எனவே அதற்கு சரியான முகூர்த்த லக்கணம் குறிக்க வேண்டும். அன்றைய நாளின் முக்கியம் மற்றும் தனி மனிதனின் ஜாதகத்தை பொறுத்தும் இந்த முகூர்த்தம் குறிக்க பெற்று அந்த செயலை தொடங்கும் போது அது நமக்கு வெற்றியை தருகிறது. இன்னொரு உதாரணம், தற்போது நம்முடைய ஜாதகத்தில் மோசமான தசாபுத்தி நடக்கிறது என்றால் மன உளைச்சலை ஏற்படுத்தும். அந்த கஷ்டங்களில் இருந்து நம் மனதை சமன்படுத்த தெய்வ வழிபாடு, மந்திர உபதேசம், யோகா போன்ற மனதை ஒருநிலை மற்றும் சமநிலைப்படுத்தும் வழிகளை அறிந்து கொண்டு அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் தைரியத்தை இந்த ஜோதிடம் நமக்கு அளிக்கிறது. இன்னொரு உதாரணமாக, ஒரு வளர்ச்சி கட்டத்திற்கு, அதாவது ஏற்கனவே ஒரு தொழிலை, ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு கிளை எங்கு துவங்குவது? கூட்டு தொழில் ஆகுமா? வேலையில் மாற்றம் செய்யலாமா? பார்த்து கொண்டிருக்கும் வேலையோடு இதையும் சேர்த்து செய்யலாமா என்ற முக்கிய முடிவை எடுக்கும் முன்பு ஜோதிடத்தை பார்ப்பதன் மூலம் அந்த காரியத்தை எப்பொழுது துவங்கினால் நமக்கு வெற்றி கிடைக்கும், எவ்வளவு நாள் கழித்து அதற்கான பலன் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். வீடு கட்டுவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது போன்ற நினைவு உங்கள் மனதில் தோன்றிக் கொண்டிருக்கிறது என்றாலே அதற்கான தசாபுக்தி காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். எப்பொழுது ஆரம்பித்தால் தடங்கள் இல்லாமல் வீடு கட்டி முடியும்? வீடு கட்டும் பொழுது எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு, அதை எப்படி சரி செய்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்பது பற்றி அறிந்து கொள்ள ஜாதகத்தை பார்ப்பது என்பது நமக்கு சிறந்த பலனை அளிக்கிறது. நமது வாழ்வின் வழிகாட்டும் வெளிச்சம் என்றே ஜோதிடத்தை நாம் அறிகிறோம். இது போன்ற பல ஜோதிட தகவல்களை, கோவில் ஸ்தலங்களையும் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு 7826078907 இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகப்படி மேன்மையை தரும் கோவில்கள் மற்றும் வெற்றிகளை தரும் தசாபுத்தி, அதற்கான காலம் எது என்று அறிந்து மேன்மையடையுங்கள். நன்றி மக்களே.